வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல என் விஷயத்துல தலையிட்டா அவளை உன்னை போட்டு தொட்டு போயிட்டே இருந்துருவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா, எவ்வளவு தென்னாட்டுல இருந்தா, அது ஏன் பொண்டாட்டி என்னது ஏன் பொண்டாட்டி மல்லி மேல நீ கைய வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கையை பிடிச்சி அப்படி 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 திருப்புறாரு ஒரு பக்கம். அப்படியே அம்மா வலிக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னதான் கத்தனாலும் உதறினாலும் உன்னை விட்ட போறதில்ல, இதோட லாஸ்ட் இல்ல. நீ பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் உன்னை அணுவணுவா சித்திரவதை பண்ணாம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ருத்ர தாண்டம் ஆடுறாரு. அதை பார்த்ததும் நமக்கு ஒரு பக்கம் அள்ளு விட்டுருது. சாமி என்னடா இது இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல்ல, அவர் இருந்து நான் அப்படியே சும்மா அசிங்கப்படுத்தி ஒரு பக்கம் காலில் விளை வைக்கிறாரு. என் மச்சான் காலில் இப்ப விழுந்து நீ மன்னிப்பு கேட்கிற, என் மச்சான் மனசு மாறினா மட்டும்தான் உன்னை அனுப்புவேன், எல்லாம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அக்காவான கிட்ட அவரை கொட்டையான கிட்ட என்ன உனக்கு அவ்வளோ திமிரா போயிடுச்சு. என் மச்சான் என்னை பார்க்கறதுக்கு ஆசையா சீர்வரிசையோட வந்திருக்கான், அவனை தடுத்து நிறுத்த நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிச்சிடாங்க. ஒரு பக்கம் மல்லி இருந்து வேணா விஜய் விடுங்க விஜய்ன்னு சொல்ல, ஏய் மல்லி வாயை மூடினு, உன்னாலதான் பிரச்சனை எல்லாமே, நீ வாயை மூணு தான் போதும், நீ வாழ்க்கையில் வராம எந்த பிரச்சனையும் இல்லை. இது உனக்காக நான் சப்போர்ட் பண்ணல, என் மச்சானுக்காக. நீ என் பொண்டாட்டி சரியா, வெளி உலகத்துக்கு எல்லாருக்கும் நீ என் பொண்டாட்டி. அந்த சமயத்துல உனக்கு எதனா ஒரு பிரச்சனை நான் தட்டி கேட்பேன், என் விஷயத்துல மட்டும்தான் நீ ஒதுங்கி இருக்கிற, மத்தபடி உனக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்து நிக்கிறாரு. இதை பார்த்துதான் ராஜேஷ் வரைக்கும் பயம் கட்டுது. ஒரு பக்கம் ஐயோ என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் லவ் பண்ணிருக்காடு, லவ்னா லவ், கொஞ்சம் லவ், அந்த லவ் இந்த லவ் இல்ல, வேற லெவல் லவ், வெறித்தனமான லவ்வா போயிட்டு இருக்குங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம ரஞ்சிதா வந்து என்னடா நடக்குது இங்க, ராஜேஸ்வரி அவ அக்கா அவளுக்கே அந்த நிலைமைனா நாமெல்லாம் போயிருந்தோம், நம்ம நிலைமை இன்னும் ஆகுது, டான்ஸ் டப்பா டூன்ஸ் டுப்பா அந்த நிலைமையில போயிட்டு இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு உட்காந்து இருக்காங்க. சரி எவ்வளவோ நடந்துச்சு வாழ்க்கையில, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி ஒரு பக்கம் துவம்சம்னு போயினே இருக்கணும். வாழ்க்கையில நம்ம எப்பவுமே முன்னாடி போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி ஸ்டெப்பை வச்சு போயினே இருக்குங்க, அதை விட்டு ஒரு ஸ்டெப் பேக்ல வச்சு அதோட நம்ம வாழ்க்கை பேக்ல போக ஆரம்பிச்சிடும். இதுதான் வாழ்க்கையோட தத்துவம், வாழ்க்கையோட சரித்திரம். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து வெண்பா குட்டியை கூட்டு, இதோ பாரு வெண்பா, இனிமே உங்க அம்மாவுக்கும் சரி வேற யாரானா அம்மாவுக்கு சம்மந்தப்பட்டவங்களும் சரி அசிங்கப்படுத்தினா அவமானப்படுத்தினா நீ தான் தட்டி கேட்கணும், அந்த மெச்சூரிட்டி உனக்குள்ள இருக்கு, நீ ஏன்னா இப்ப தட்டி கேட்ட மாதிரி இனிமே தட்டி கேளு, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அப்பா டாடா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, டாடா நீங்க இல்லைனாலும் அதை பத்தி எனக்கு அவ்வளோ, மல்லி அம்மா எனக்கு இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். அடிப்பாவி ஒரு அப்பான்றதவே மறந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றதுங்க, வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு. சரி எவ்வளவோ நடந்துச்சு வாழ்க்கையில, இதுக்கு மேல பிரச்சனை நடக்கிறதுக்கு என்ன இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துப்போம். எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கினா தான் வாழ்க்கையில் நான் முன்னேற முடியும். எதுவுமே பண்ணாமல் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வாழ்க்கை இல்லைங்க, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சரி இப்படி அப்படியே ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான நைஸான ஒரு விஷயத்த சொல்ல போறீங்க. அப்படி என்ன சொல்ல போறோடா, ஏதா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற எது இல்லைங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.